ஐயோ என்ற முத்துகளே கரும்பே அம்மாவடி ஐயோ படம் மதிலோடே மங்கினதோ கொண்டு அவரும் சேர்ந்துதான் அவருக்கு ஒரு ப்ரப்போஸ் எல்லாம் ஒழுங்கு பண்ணி அங்கே கலப்புக்கு எல்லாம் வந்து இங்கே கல்யாணத்து நடக்கிறதுக்கு எல்லாம் வந்து எங்களோட சேர்ந்து சாமான் சக்கட்டு எல்லாம் வேண்டி ஒத்து நின்றுட்டு விடிய வெறும் ரிஷியன் நடக்க போது இரவு 12 மணிக்கு போன் அடித்து மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருக்கிறார். அவள் என்ன குழந்தை கொண்டு போய் பெற்று நோர்வேக்கு கொடுத்தவா, நீங்கள் இந்த பொம்பளையை ஏற்காதீங்கோ, எனக்கு எல்லாம் வடிவாக தெரியும் பண்ணி இவன் நாங்கள் சொல்லியிருக்கிறான். அதுகளுக்கு மாப்பிள்ளை வழிக்கு சொல்ல வேண்டாம். அதுக்கு பிறகு அதுகள் எப்படியோ இவன் சொல்லேக்க விட்டு இருக்கிறவன் சொல்லேக்கலே அதுகள் நம்புங்கள் தானே. அதுகள் சொல்லிச்சதுகள் எங்களுக்கு நடந்தது என்னென்று தெரியும். ஆனால் அவர் இப்படி வீட்டுக்குள்ளே இருந்து சொல்கிறோம் நாடே நாங்களுக்கு யோசிச்சு தான் பதில் சொல்லணும் என்று சொல்லி அதை வேண்டாம் மறுத்துட்டினான். மறுத்து வேண்டாம் அந்த படியன் அதை போயிட்டுது. இவனே கூட நின்று களத்தறுத்த மாதிரி கலப்புக்கு வாரான், பெரிங்குக்கு சாமான் வேணி வந்து போடுறான், ரிஷேனுக்கு சாமான் வந்து போடுறான். எங்களோட எல்லாம் கலந்து ஆலோசித்து போட்டு விடிய 11 மணிக்கு எழுத்து நடக்க போகுது. இரவு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வழிக்கு இப்படியெல்லாம் கூடாத மாதிரி அந்த பிள்ளைய சொல்லியிருக்கிறான் மாப்பிள்ளை வீட்டை. அதுக்கு பிறகு அதுகள் வந்து செய்ய மாட்டதுகள் தானே, அதில் குழம்பி போச்சு. பிறகு இப்போ சொல்கிறான் என்னென்னா இவதான் தன்னை தான் செய்கிறதுக்காண்டி இவதான் குழப்பினான். இவ தான் இப்படி சொல்லி என்ன சொன்னவா, அதான் நான் சொன்னேன். அவன் என்னென்னா தனக்கு இந்த பொம்பளையை தரைச்சு, இந்த பொம்பளையை எனக்கு செய்தரைச்சு. அதே பிறகு இந்த பெரியும் குழம்பினா போலதான் அவர் கொண்டாந்து ஒரு நாள் அடி போட்டு ஆட்டோவில் கொண்டாந்து தாயும் பிள்ளையே இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க. தாயோட தாய் நமக்கு தம்பிக்காரன் இங்கே கதைப்பால இருந்தவன் அவையால் கொண்டாந்து இறாக்கி விட்டுட்டு போனாங்க. அப்போ ஆட்டோக்குள்ளே கத்தியெல்லாம் போட்டு கொண்டாந்து தான் வெறிட்டித்தான் தரிசிய அந்த தண்டை கொண்டையிலையும் பிள்ளையும் கொண்டு வந்தவர் இங்கே கொண்டாந்து இறாக்கி போட்டு போனது தான். பிறகு வந்து போலீஸில் போய் எண்டி போட்டு இணக்க சபைக்கு போய் அங்கே போய் இங்கே போய் போலீஸில் எல்லாம் கோப்பையா போலீஸுக்கு போய் இஞ்சாச்சிவெளி போலீஸுக்கு போய் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் எல்லாம் பிரச்சனை பட்டு அவங்களே சொல்லி போட்டாங்க, நீ உண்ட வாயாடி எல்லாத்தையும் கலக்கி போட்டேன், இனி நீ வேந்து கடைசியாக வந்தால் என்னென்னா பிள்ளையை காட்ட சொல்லி தண்டை பிள்ளையை தடை சொல்லி அவள் வேந்து அதுக்கு முதல் கேவலமாக சொல்லிக்கிறான். தண்டை பிள்ளை உந்த பிள்ளை எனக்கு புறாக்கையில அப்படி இப்படி என்ன சொன்ன நாடுத்தான் நாங்கள் பிள்ளையை காட்ட விரும்பலை. என் குடும்பத்தை நாங்கள் முதல் பிரிக்க விரும்பலை. இப்படியெல்லாம் செய்தால் போல தான் அவனாவே கொண்டாந்து பிள்ளையை விட்டுட்டு தாயும் பிள்ளையும் முறாக்கி விட்டுட்டு போட்டான். அதே பிறகு வேந்து ஒவ்வொரு நாளும் டோர்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பான். நின்றுவான். இப்போ இந்த இதுகள் அவன் ஆக்கின வாங்க மாட்டா பொலிசில் போய் இண்டி போடுங்க. பொலிசில் போய் 3 தரம் போய் கூப்பிட்டு அவங்க எல்லாம் விதாண்டு முடியா சரி வரையில இணக்க சபைக்கு விட்டினான். இணக்க சபை ஆர்டரும் சரி வரையில்லை. அவையும் 3 கிழமை எழுத்து அவையும் சரி வரையில்லை. அப்புறம் கோர்ட்டுக்கு நீ உண்ட பிள்ளைய பார்க்குறேன்டா கோர்ட்ஸில் போய் இந்த பிள்ளைய ஒரு கேஸை அப்போ டிவோர்ஸுக்கு தெரிய சொல்லி அவள் கேட்டாள். அவள் சொன்னால் எனக்கு அவசியம் இல்லை, உனக்கு அவசியம் இல்லை, நீ போடும் என்று சொல்லி இப்படியே பிரச்சனை நடந்து கொண்டிருந்து
இந்த பிரச்சனை இந்த நடக்கிறதுக்கு வருஷத்துக்கு பிறகு அம்மா இல்லை அந்த அவன் வந்து இரவு நான் 12 மணிக்கு வருஷத்துக்கு முதல் நாள் இரவு 12 மணி போல் வந்து மதில் பாய்ஞ்சு அட்டகாசம் பண்ணி இரண்டி சனங்களெல்லாம் குளாரி கூத்தாடி வனத்திராட்டி விட பிறகு வந்து 9 மணிக்கு நடந்தது. பிறகு இரவு 12 மணிக்கு வந்து என்னென்னவோ ஒட்டக்கல்லுக்களால் மேலே ஏறி ஏதோ பார்த்து பிறகு மட்டகாசம் பண்ணி அதில் குளாரி கூத்தாடி அதோடையே போயிட்டார். பிறகு எங்களோட அண்ணன் கூட உண்டை விட்ட அண்ணன் தான் கடை செல்வாஸ்வ கடை அவரை வந்து ஒற்றுமையாக்க சொல்லி வந்து இப்போ போன கிழமை வந்து அவரை ஒற்றுமையாக்கி விட சொல்லி இல்லைன்னா தன்னை பிள்ளைய காட்ட சொல்லி அவர் ஒன்றுக்கு மடுபடலை நீ செய்கிற பிள்ளை எல்லாத்தையும் செய்து போட்டு இவங்க ஒன்றும் சரி வராது அப்படின்னு சொல்லி அப்படி கெஞ்சி மண்டாடுறான்னு போட்டு இஎஸோட பிள்ளைய காட்ட சொன்னாங்க. இவன் ஜிஎஸ்ஐயும் கூட்டி கொண்டு பிள்ளைய காட்ட போக தாயோ சௌரமோ அவன் தம்பியாரோ சம்மதிக்கலை. என்னென்னா உந்தளவு மங்களை செய்து போட்டு பிறகு பிள்ளை என்ன உணவு கண்டு கொஞ்சம் பிரச்சனை பட்டு திரட்டி விட்டாச்சா. அப்போ சொன்னவனா உங்களை பழக்குவேன் நான் இனித்தான் என்ற உணவு உங்களுக்கு தெரிய போது உங்களை பழக்குவேன் ஒரு தடையும் இவரோட விட மாட்டேன். அப்போ இதுகள் இப்படி 9 மாதமாக எங்களை இப்படி விட்டு ஆட்டி படைக்கிறான் இனி என்ன செய்ய போகிறான் அதுகள் நம்பையில் அப்படி செய்வேன் நண்டு அவன் இப்படி அன்னைக்கு வந்து இப்படியே செய்து கொண்டு போட்டான். சத்திரிகையில் தான் வேலை செய்கிறோன்னு சொல்லி தான் புரோக்கர் மூலம் புரோக்கருங்களை விசாரிக்க சொல்லி நாங்கள் அப்போ கொழும்பில் விசாரித்தோம். விசாரிக்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களாங்க சத்திரிகாரர் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ சத்திரிவேண்டிய அங்கேயில் சூரியன் இயங்கினாங்க. அப்போ சூரியன்காரர்களுக்காக தெரியும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சு நம்ம நாங்கள் பின்ன நானும் இந்த வெறுங்கி கிஞ்ச இல்லை நான் கொழும்பில் இவையே தான் முதல் விஷயம் நடந்து 4 மாதத்துக்கு பிறகு இன்னும் 6 மாதத்துக்கு பிறகு தான் வெறிங் நடந்தது. மட்டும் பின்ன உண்டா தான் இருந்தேன் உண்டா சந்தோஷமாக இருந்து பிறகு வெடிங் நடந்து 4ஆம் நாள் இவைக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து இவன் அடித்து ஆக்கின பண்ணி இதாண்டி இங்கே வந்துடுது பிள்ளை படி ஆக்கினையில் இங்கே வந்து பிறகு நாங்கள் ஒரு கிழமையாக வச்சுருக்க வேண்டாம். பிறகு இப்படித்தான் வந்து ஆக்கின பிடிச்சி அவையை கொண்டாந்து இவையை கொண்டாந்து அப்போ தாய் வெளிநாட்டால் வந்து நின்றவா அவள் வந்து சேர்ந்து இனி என்ன யாராவது ஒத்திருங்கோன்னு சொல்லி அப்போ இங்கே தான் நிற்க வேண்டாம் இவன் கூட்டி கொண்டாந்து ஒட்டுமைக்கு கேட்க வேண்டாம். நான் சொன்னேன் பிள்ளை அவனோட போய் நீ வாழ மாட்டேன் உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்ல பெரியறைக்கு இருந்து படம் தண்ணிலே கீழே விழுகுது பிள்ளையார் படம் ஒரு பூனை சும்மா மேலே இருந்துறாங்க கேட்கல இது இந்த படம் வச்சதோ 25-30 வருஷமா மண்டைக்கு தான் அந்த படம் கீழே இருந்து விழுகுது. அப்போ நான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கை சரியில்லை ஒரு திக்குறி நீ போகாதே அம்மாண்ட என்ன வந்தவையும் விளம்பிள்ளைன்ற வாழ்க்கை அது போக சரி வந்துடும் நீங்கள் விடுங்க தடுக்காதேங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்களும் முன்ன விட்டுட்டோம். கடைசி வரையும் என்ற சம்பந்தத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவள் வறுமையின் காரணமாக மூத்ததுக்கு தான் பலன் பார்த்தது மூத்ததுக்கு பொருந்தே இல்லைன்னு இளையதுக்கு செய்தான். இளையதுக்கு செய்து 6 மாதம் ரிசர்வேஷன் முடிஞ்சு ஒருமிக்க இருந்தாலும் பிறகு வெறிங் நடந்த ஒரு கிழமைக்குள்ள பெரிய பிரச்சனைகள் நடந்து அடி போட்டு வெட்டையை கொண்டாந்து விட்டு வெள்ளிஞ்சு இருந்து ஒற்றுமையாக போய் பிறகு எந்த ஒரு குழந்தையும் கிடைச்சிட்டு இப்போ குழந்தை கிடைச்ச முடிய இந்த தாய் சகோதரங்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தார். அப்புறம் அவன் குழந்தை டெலிவரி பார்க்குறதுக்காண்டி அவன் போய் இவன் ஊரோடுவில் இருந்தது இவன் போய் பின்னால் கட்டுறதில்ல வீடு எடுத்து வாடகைக்கு அங்கே இருந்தால் தான் பிள்ளைய பார்க்கலாம்னு சொல்லி கிட்ட இருந்து பிள்ளை விடாந்து பிள்ளை பேத்து பார்த்து சந்தோஷமாக இருந்தார். சந்தோஷமாக இருந்து பிறகு வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தது இவன் என்ன பிரச்சனை பண்ணுறோன்னு கதிரி பையில வந்து இருந்தார். இப்படித்தான் நாளும் பொழுதும் பிரச்சனைக்காரன் தானே பிரச்சனை கொடுத்தேன்னு அவன் விட்டு விலகிட்டினான். விட்டு விலகினா போல அவன் ஒரு விசார் மாதிரி இவைய பழக்கணும் இவைக்கு காக்கள் இல்லை இவையோட பழக்கணும் இவைய ஆட்டி படைக்கணும் நினைச்சிட்டானோ இன்னும் தெரியாது இந்த அளவு நடத்தி முடித்தான்.